ஓகே, இன்றைக்கி நான் எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன்னா, என்னோடய ஹாப்பி பிளேஸ். எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்களோட ஹாப்பி பிளேஸ் எதா இருக்குன்னா, அவங்க அம்மா வீடு தாங்க. சந்தோஷமாக இருந்தால் அவங்களோட சந்தோஷம் இன்னும் டபுள் ஆகும். கஷ்டமாகவோ இல்லை கவலையாகவோ இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போனால் அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த கஷ்டத்தையோ கவலையோ எப்படி ஃபேஸ் பண்ணி அதை வெளியில் வரதுன்றதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நான் இன்றைக்கி எங்கள் அம்மா வீடு அதான் பார்த்துருப்பீங்க. இந்த பாலம் நிறையா ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க. வேறு எங்கேயும் இல்லை, மதுரைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு இங்கே வர்றது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இங்கே நான் ஷாப்பிங் பண்ணுறேனோ இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேனோ, நான் இந்த இந்த ஏரியாலாம் நான் போயிட்டு வந்தேன்னா அவ்வளோ சந்தோஷம் வந்துடும். எனக்கு மெமரிஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல எங்கே ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் கீழே வாசலில் நிறையா ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கே வெயில் ஜாஸ்தி தான், ஆனால் அந்த வெயிலே தெரியாத அளவுக்கு ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, நான் ஒரு நாள் வந்தாலும் சரி, அரை நாள் மதுரைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் சரி, அந்த அரை நாளில் மீனாட்சி அம்மாவையும் பார்த்தே தீரணும். அவள் காலடிக்கு வந்துட்டாலே எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படியாவது நான் போகிறதுக்குள்ளே மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு தான் கிளம்புவேன். கோயில் சைடு போனாலே அந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட தாளம்பூ குங்கும வாடை அப்படி இருக்குங்க. அப்புறம் அந்த அந்த புது மண்டபம் சுற்றி இருக்க ஷாப்பு இதெல்லாம் நடந்து போய் பார்த்து, விண்டோ ஷாப்பிங்கோ ஏதோ ஒன்று நடந்து போய் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கடைசியாக அந்த சைடு உள்ள நவீன் பேக்கரியில் டீ சூப்பராக இருக்குங்க. அதை சாப்பிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மதுரையில் எந்த ஏரியா பிடிக்கும், எந்த இடத்துல ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்னொன்று, நீங்களும் அம்மா வீட்டுக்கு போனால் உங்களோட சந்தோஷம் டபுள் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட கவலை குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை சொல்யூஷன் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா லேடிஸும் அவங்க பிறந்த ஊருக்கு போனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.